ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். பரிசுத்த தேவனுடைய அநாதி சிநேகம் உங்கள் ஒவ்வொருவரையும் அனைத்து ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளுக்கென்று வேத புத்தகத்தில் சங்கீதங்களின் புத்தகம் 46 அதிகாரம் 1 கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறது: தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எத்தனை அருமையான ஆசீர்வாதமான ஒரு ஆறுதலான வார்த்தையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலம். God is our refuge. இன்றைக்கு அடைக்கலம் தேடி அநேகர் அலைகிறதை பார்க்கிறோம். அநேக முதியோர் இல்லங்கள் ஏன் வந்திருக்கிறது? அனாதை இல்லங்கள் ஏன் வந்திருக்கிறது? இன்றைக்கி அடைக்கலம் கொடுக்க அப்படிப்பட்ட இடங்கள் தேடி ஜனங்கள் சிலர் போக வேண்டியது இருக்கிறது. வாழ்க்கை நெருக்கங்கள், கைவிடப்பட்ட நிலைமைகள். ஆனால் தேவனுடைய வார்த்தையை பாருங்கள். தேவன் நமக்கு அடைக்கலம். தேவன் எப்படி நமக்கு அடைக்கலமாக இருப்பார்? எவ்வளவு நாள் அடைக்கலமாக இருப்பார்? சங்கீதம் 90 அதிகாரம் 1 கவனிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தலைமுறை தலைமுறைக்கும் அவர் நமக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரம் அடைக்கலம் அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் தேவன் அடைக்கலமாய் நிற்பார். தேவனை நம்பி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் உள்ளத்தில் அழைத்து அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு கர்த்தரை நம்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அடைக்கலம். தலைமுறை தலைமுறைக்கும் அவர் நமக்கு அடைக்கலம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட நாட்களிலே 2 தீமோத்தேயின் புத்தகம் 3 அதிகாரம் 1 முதல் 6 நீங்கள் வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, கொடிய நாட்கள் வரும் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். They are going to be very evil days, bad days. கொடிய நாட்கள். அப்படிப்பட்ட நாட்களில் தான் நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கொடிய நாட்கள். எப்படிப்பட்ட நாட்கள்? அந்த நாட்கள் எப்படி இருக்க போகிறதாம்? எந்த சூழ்நிலையிலே தேவன் அடைக்கலமாக இருப்பாராம்? வேதம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்திலே, எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயுமாக இருப்பார்கள். தொடர்ந்து நீங்கள் வாசிக்கிற போது எப்படிப்பட்ட கொடிய நாட்கள், ஒரு கெட்ட நாட்களுக்குள்ளே இருக்கிறோம் என்பதை தொடர்ந்து இருக்கிற அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு அறிவிக்கிறது. எவ்வளவு பயங்கரமான நாட்கள். தாய் தகப்பன்மார் கீழ்ப்படியாத நாட்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், சுய இச்சையிலே தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். இப்படியெல்லாம் உள்ள பொல்லாத நாட்களுக்குள்ளே நாம் வாழ்கிற போது நம்புகிறவர்களே நமக்கு விரோதமாக எழும்பி ஏமாற்ற நினைக்கும் பொழுது மனம் ஒடுங்கிறது. ஆனால் தேவன் நமக்கு அடைக்கலம் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பாக்கியம்! தலைமுறை தலைமுறைக்கும் தேவன் நமக்கு அடைக்கலமானவர். நீங்கள் உபாகமத்தின் புத்தகம் 33 அதிகாரம் 27 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அநாதி தேவன் உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். யார் அடைக்கலமாக இருக்க போகிறது? எந்த தேவன்? அவர் அநாதி தேவன், எவர்லாஸ்டிங் காட். சிலர் உலகத்திலே சில காலம் நமக்கு அடைக்கலம் தருவார்கள், எப்பொழுதும் அடைக்கலம் தந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட பொல்லாத நாட்களில் வாழ்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனோ அநாதி தேவன். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம்.
கவலைப்படாதிருங்கள். அவருடைய பலத்த கரங்கள், நித்திய புயங்கள் நம்மை அணைத்து கொள்ளும், நம்மை ஆதரிக்கும். தேவன் நமக்கு அடைக்கலம். அந்த அடைக்கலமான தேவன் எப்படி நமக்கு உடன்படிக்கை செய்தார் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மோடு புதிய உடன்படிக்கை செய்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் தமது பிள்ளையாக மாற்றி ஒரு உடன்படிக்கை அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் செய்து கொண்டு நமக்கு அடைக்கலம் தரும்படி அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டது என்பது எத்தனை சத்தியம்! ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே யாத்திராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் உள்ளவர், 1000 தலைமுறை மட்டும் தமது இரக்கத்தை விளங்க பண்ணுவார். தலைமுறை தலைமுறை அடைக்கலமோடு நமக்கு அடைக்கலம் தருகிற தேவன் 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை பாராட்டுவாராம். எத்தனை ஆசீர்வாதம்! அதே வசனம் சொல்லுகிறது, ஆனால் குற்றமுள்ளவனை கண்டுபிடிக்கும் போது, அவனுடைய பாவம் மன்னிக்கப்படாத போது, குற்றமுள்ளவனுக்கு 4 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் விசாரிக்கிறவர் என்று எழுதியிருக்கிறது. நாம் தேவனிடம் சேருவோம், இந்த பரிசுத்த இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கைக்குள்ளே வருவோம். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். 2 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை கர்த்தர் என்னோடு செய்தார் என்று தாவீது சொல்லுகிறார். நிச்சயமான நித்திய உடன்படிக்கை. பிரியமானவர்களே, இயேசுவின் இரத்தம் நம்மை கழுவும் பொழுது, சுத்திகரிக்கும் போது, அவருடைய இரத்தத்தினால் நாம் அவரோடு கூட உடன்படிக்கையில் இணைகிற பொழுது 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர். பிரியமானவர்களே, அந்த அடைக்கலத்துக்குள்ளே ஓடி வருவோம். உங்கள் இருதயம் சோர்ந்து போகாதிருக்கட்டும். தேவன் என்றைக்கும் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. God knows those who trust him. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே கைவிடப்பட்டு நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகி இருக்கிறதா? உங்களுக்கு அநாதி தேவன் அடைக்கலமானவர். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரையே அண்டிக் கொள்ளுவோம். நம்முடைய சுயங்களோ நம்முடைய சூழ்நிலைகளையோ பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. டோன்ட் ரிலை ஆன் யோர் செல்ஃப். பிரியமானவர்களே, இன்றைக்கு பல வார்த்தைகளை சொல்லி நமக்கு நம்மால் அவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்லி இன்றைக்கு பல வார்த்தைகளை சொல்லி மற்றவர்களை திசை திருப்ப நினைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் தேவனோ நமக்கு அடைக்கலம். பாவத்திலிருந்து நமக்கு அடைக்கலம் தருகிறவர், பரிசுத்த வாழ்க்கையில் நமக்கு அடைக்கலம் தருகிறவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கு அடைக்கலம் தருகிற தேவன். உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். பொல்லாதவர்களிடத்திலிருந்து நம்மை தப்புவித்து அடைக்கலம் தருகிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளால் நம்மை மூடுகிறவர். 91ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, உன்னதமானுடைய மறைவு, சர்வ வல்லவருடைய செட்டைகள். அதுதான் நமக்கு அடைக்கலம். He will keep you safe. பிரியமானவர்களே, அந்த அடைக்கலத்துக்குள்ளேயே இருப்போம். அவர் அடைக்கலமாகவே வைத்து கொள்ளுவோம். அவருக்கு வெளியே வந்தால் நமக்கு ஆபத்து தான். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கும் பொழுது பொல்லாத சத்துருக்களின் கிரியைகள் நம்மை மேற்கொள்ள விடமாட்டார். பொல்லாத பில்லி சூனிய கிரியைகள், மாந்திரீக கிரியைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள விடமாட்டார். தேவன் பாதுகாத்து பலப்படுத்தி உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன். God will surround you. அடைக்கலம். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது,
வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எத்தனை ஆசீர்வாதம்! தேவனை அடைக்கலமாய் கொண்டு நீங்கள் வாழ்வீர்களானால் மேன்மையான பாக்கியமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருகிறார். Do not be afraid. பொல்லாத நாட்கள் தான், தீமையான நாட்கள் தான், பாதகமுள்ள நாட்களுக்குள்ளே வாழ்கிறோம். ஆனால் தேவன் அடைக்கலமாக இருக்கும்போது உங்களுக்கு தீங்கை வர விடாதிருக்கிற தேவன், தீங்கிலிருந்து தப்பித்து கொள்ள நமக்கு கிருபை தருகிறவர். God is a good God. பொறாமை, எரிச்சல், வன்கண்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். தேவனோ நமக்கு அடைக்கலம். வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. இஸ் a present help in the time of trouble. ஆபத்து காலம் வரும், ஆனால் அந்த நேரத்தில் நாம் தவிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் அனுகூலமான துணை. ஹல்லேலூயா! எத்தனை ஆறுதலான வார்த்தை! அனுகூலமான துணை. இஸ் a present help. இஸ் நாட் a past help. கடந்த காலத்திலே காப்பாற்றினார், இன்றைக்கு என்ன? இன்றைக்கும் நமக்கு அவர்தான். இஸ் a present help. ஆபத்து வருகிறது, ஆனால் தேவனோ அனுகூலமான துணை. உலகத்தின் துணைகளெல்லாம் கைவிடுகிற போது அப்படி புலம்புகிற அநேகர் என்னிடத்தில் பேசியிருக்கிறாங்க. ஐயா, உலகத்தின் துணை என்னை கைவிட்டார்கள் ஐயா. துணையாய் இருந்தவர்களெல்லாம் வினையாய் மாறினார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் அனுகூலமானவர். இஸ் a present help. ஆபத்து காலத்தில் அனுகூலமானவர். Fear not. God is always be your help. தேவன் உதவி செய்ய தீவிரித்து வருகிறவர். ஒருவேளை பொல்லாங்கு என்னை துரத்துகிறதே, பொல்லாங்கு என்னை வேதனைப்படுத்துகிறதே என்று கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். பொல்லாங்கிலிருந்து தப்புவித்து உங்களை அடைக்கலத்துக்குள்ளே வைத்து ஆசீர்வதித்து நடத்த அவர் போதுமானவர். நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த இயேசுவின் இரத்தம் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் மூடிக்கொள்ளும். தீங்கிலிருந்து பாதுகாக்க அவர் வல்லவர். நாம் ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு உள்ளத்தை திறந்து கொடுங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும். கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளை பாரும். அடைக்கலம் இல்லையே என்று தவிக்கிற உள்ளங்களை பாரும். தேவன் நமக்கு அடைக்கலம். தேவன் நமக்கு அடைக்கலம் என்ற வார்த்தையின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இறங்கட்டும். கலங்கி நிற்கிற ஒவ்வொரு தகப்பன் தாயின் மேலும் இறங்கட்டும். கலங்கி நிற்கிற ஒவ்வொரு வாலிப பெண் வாலிப மகள் மேலும் உம்முடைய அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை இறங்கி அது உண்மை என்பதை விளங்க பண்ணட்டும். அவங்க உம்மை ருசிக்க செய்யுங்கப்பா. கர்த்தருடைய அடைக்கலத்திலே வந்த அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் அல்லவா? கிருபை தாரும். நம்முடைய அடைக்கலத்துக்குள்ளேயே வைக்கிற தேவன் நீர் உண்மையுள்ளவர். நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். யார் யார் எந்தெந்த வேதனையில் இருக்கிறார்களோ, எந்தெந்த தவிப்பில் இருக்கிறார்களோ, இப்பொழுது உம்முடைய வல்ல கரம், அனாதி தேவனுடைய கரம், நித்திய புயங்கள் ஆதாரமாக இருக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவர்களை கனப்படுத்தி உயர்த்தும். ஊழியத்திலே நீர்தான் அவர்களுக்கு அடைக்கலம். ஊழிய பாதையிலே கர்த்தர் தான் அடைக்கலம். எல்லா தீங்குக்கு விலக்கி காத்து உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை திடப்படுத்துகிற தேவன். எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். பலவீன நாட்களிலே பலன் தந்து அடைக்கலமாய் இருக்கிற தேவன். ஆச்சரியமான வழி நடத்துதலை தந்து தேவைகள் சந்திக்கும்படி நீர் அனுக்கிரகம் பண்ணுகிறவர். லார்ட் பிளஸ் எவ்ரி ஒன் ஆஃப் ஃபாதர். தகப்பனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உமக்கு சாட்சிகளாய் நிறுத்துவீர். ஆசீர்வதிக்கிறோம். பாதுகாத்து கொள்ள நீர் உண்மையுள்ளவர். வழிநடத்த உண்மையுள்ளவர். பொல்லாத நாட்கள் தான், ஆனால் தேவன் நல்லவராய் உம்மை நம்புகிற பிள்ளைகளை வழிநடத்த போதுமானவர். ஆசீர்வதியும் சுவாமி. காத்துக்கொள்ளும். மகிமைகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.